ஹாய் ஹால், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முருங்கைக்காய் வச்சு எப்படி கிறிஸ்பியான வடை செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் டீட்டெயிலாக புரியும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு தட்டு வச்சுக்கோங்க. முருங்கைக்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 10 மினிட்ஸில் நல்லா வெந்து வந்துடும். ஆஃப் பாயில் ஆனால் கூட போதும். தனியாக கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. கிண்ணத்தில் எடுத்து வச்சதும் உள்ளே இருக்கிற பல்ப்பு சீடெல்லாம் ஒரு பவுலில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸ்பூனால் எடுத்திங்கனாலே நல்லா க்ளீனாக வந்துடும். எடுத்து வச்சுக்கோங்க. முருங்கைக்காய் சேர்த்து நம்ம வடை செய்கிறதுனால ரொம்பவே டேஸ்டியாகவும் ரொம்ப ஃப்ராக்ரன்ஸாகவும் இருக்கும். நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எல்லாம் முருங்கைக்காயிலிருந்து பல்ப் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கப் அளவுக்கு கடலப்பருப்பு இல்லைன்னா பட்டாணி பருப்பு இருக்கும். அதை கூட 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு கப் அளவுக்கு பருப்பு முழுசாக தனியாக எடுத்து வச்சுட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்ச பருப்பை ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்திக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சம் கொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வடைக்கு நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் பல்ப்பையும் 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. அதையும் பருப்பொடியும் சேர்த்திக்கோங்க. அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 இல்லை 4 சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா, மிக்ஸிக்கு போடுறதுக்கு முன்னாடி முழு பட்டாணி பருப்பு, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வடைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா டைம் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முன்னாடியே எண்ணெய் அடுப்பில் சேர்த்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே எண்ணெயும் சூடாயிடும், வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். எண்ணெய் சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்த பேட்டரை அப்படியே வடை ஷேப்பில் கையிலே தட்டிக்கோங்க. தட்டிட்டு ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டு உடனே திருப்பி போடக்கூடாது. நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஆனதும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சுக்கணும். எண்ணெயில் போட்ட உடனே நம்ம இன்னொரு சைடு திருப்ப பார்த்தோன்னா அதெல்லாம் உடஞ்சி போயிடும். அதனால் போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழித்து இன்னொரு சைடு திருப்பி போடுங்க. 2 சைடும் ப்ரௌனாக வெந்ததும் எடுத்திங்கன்னா நம்மளுடைய டேஸ்டியான முருங்கைக்காய் வடை ரெடி ஆகிடும். இது டீயோட வச்சு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த முருங்கைக்காய் வடை பிடிச்சதோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.
நீங்களும் இந்த மாதிரி முருங்கைக்காய் வடைலாம் செஞ்சுருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.